அவங்ககிட்ட சொல்லிட்டு. ஹாய். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுப்பா? மூவி ஸ்டார்ட் பண்ணி half an hour ஆச்சு. Okay, come on. I'm sorry. வா. ஹலோ ஹலோ. ஹாய்டா, சொல்டா. நான் தியேட்டரில் இருக்கேன். இல்லை, அவள் சினிமா டிஸ்கோ செக்குன்னு ஒர்க் அவுட் ஆகல. இது புது ஆள். படம் முடிஞ்ச உடனே நான் ஃபோன் பண்ணுறேன், சரியா? ஓகே, பாய். Hey, get up! Shit. highly ridiculous and unusual. Apartment casing இந்த கேஸையும் லிங்க் பண்ணி அனாவசியமா இஷ்யூ கிரியேட் பண்ணுவாங்க. So don't allow press reporters, videographers inside, okay? And I want full report after the postmortem. என்னமோ சொன்ன மிஸ்டர் எக்ஸ் கிடைச்சிட்டா எல்லாம் சால்வ் ஆயிடுன்னு. இப்போ என்னாச்சு? அவனு செத்துட்டான். தண்ணியில் வழுக்கி விழுந்து மண்டையில் அடிப்பட்டதுனால அவன் உயிர் போயிருக்கு. ஸ்பாட்ல நீ இருந்திருக்க, நீயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. அவன் என்ன பைத்தியமா இல்ல சைக்கோவா? ஒரே கேஸ்ல மொத்தம் 4 பேர் வரிசையா செத்ததுக்கு அப்புறமும் நம்ம யோசிச்சோம்னா நம்ம தான் பைத்தியக்காரங்க. அப்போ யாரா சொல்லு? ஹூஸ் தட் அக்யூஸ்? சொல்றேன். நம்ம தேடிட்டு இருக்க கிரிமினல் உயிரோட இல்ல, செத்துட்டான். ஆனா கண்டிப்பா கொலை செய்யறது மட்டும் நிறுத்த மாட்டான். ரம்யா
இறந்து போன ரம்யா தான் மற்ற 3 பேரோட சாவுக்கும் காரணம். ஏய், இது வரைக்கும் என்னென்னமோ சொன்னேன், இப்போ ஏதோ சொல்ற. நான் உன்னை நம்புறேன். ரம்யா தானே எப்படி சொல்ற? டேய், செத்து போன 3 பேரும் ஏதோ ஒரு விதத்துல தப்பானவங்களா இருந்திருக்காங்க. கண்டிப்பா ரம்யாவோட சாவுக்கும் ஏதோ ஒரு விதத்துல காரணமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரம்யாவோட சாவுக்கு வேற யாரெல்லாம் காரணம் தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க சாவு போறது நிச்சயம். அப்படி நீ நினைக்கிற? ரம்யா ஒரு விதத்துல தப்பானவ தானே? அதே நீ யோசிக்க மாட்டேங்கிற? இல்லடா, அப்படி இருந்திருக்காது. என்ன அப்படி இருந்திருக்காது? இல்ல. என்ன இல்ல? நான் சொல்லட்டுமா? ஆரம்பத்துல இந்த கேஸ் நீ தப்பா தான் பார்த்துட்டு இருக்க. எத்தனை பேர், எத்தனை ரிப்போர்ட்ஸ், அத்தனை பேர் சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிறனா? ஏன் தெரியுமா? ஏன்னா நீ ரம்யா இன்னும் மறக்கல. அவளை குருட்டுத்தனமா லவ் பண்ற. அதான் அதான் உன்னால பொறுத்துக்க முடியல. இதுல நீ பாக்குற வேலை கூட உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. am I right? ஆமா, இன்னும் மறக்கல. சுத்தி இருக்கிற எத்தனை பேர், எத்தனை ரிப்போர்ட் சொல்லட்டும், எனக்கு தெரியும்டா. ஏன் ரம்யா தப்பு பண்ணிருக்க மாட்டா. அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னை தூக்கி போட்டு போனவ கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டா. ஏன் ரம்யாடா, I still love her and I still believe her. சென்னையில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னனே, அவங்களுடைய அம்மா. எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆப்ரேஷன் நல்லபடியே முடிஞ்சிடும். திவ்யாவை நாங்கள் பார்த்துக்கிறோம். அக்காவுக்கு தான் இப்படி நடந்திருக்க கூடாது. சின்ன வயசுலயே பாவம். ஏம்மா பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு? அம்மா அப்படித்தான் திவ்யா. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அம்மா, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது. நீங்க வேணா போகும்போது. பரவாயில்லப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ கிளம்பு. வரேன் திவ்யா. ம். ஹலோ மூர்த்தி, அப்பார்ட்மெண்ட் பழைய செக்யூரிட்டி ஊர்லேருந்து வந்துட்டான்னு சொன்னியே, விசாரிச்சியா? எங்கே வச்சு விசாரிச்ச? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லணும்டா? விசாரிக்கிற இடத்துல விசாரிச்சாதான் எல்லாம் உண்மையும் வரும். சரி, நீ முதல்ல நான் ஸ்டேஷன் கொண்டு வா. நான் நேராக அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். பாய். அதான் இப்படி நடக்கிறது. நம்ம தேசியாச்சாரிய கூட்டின்னு வந்து ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணிவிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீங்க சும்மா இருங்க சார். இந்த பில்டிங் கட்டின முறையே தப்பு சார். சுத்தமா வாஸ்து சரியில்லை. நீங்க சொல்றது பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டை திருப்பி தான் வைக்கணும், இல்லைன்னா வேற எங்கேயாவது பேத்து தான் கொண்டு போய்க்கணும். எதுவும் வேணாம் சார், எல்லாத்துக்கும் இந்த பேச்சுலர்ஸ் தான் காரணம். முதல்ல அவளை காலி பண்ணி வச்சாலும் எல்லாம் சரியாயிடும். ஏண்டா பென்ஷன் வராட்டி போன கூட நம்ம தான் சொல்லுவார் போல இருக்கு. சார், உங்களுக்கே தெரியும் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு போன வருஷம் இந்த வேல்யூவேஷன் இப்போ இல்லை. இப்போ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி என்ன பண்ணலான்னு முடிவெடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். இருங்க சண்முகம், நமக்கு என்ன ஏதுன்னு தெரியாதனால தானே டிசிபி சார் எல்லாரையும் வச்சு மீட்டிங் போட்டிருக்கோம். அவர் மட்டும் என்ன சார் சொல்ல போறாரு? ஜாக்கிரதையா இருங்க, வீட்டை பூட்டிக்கோங்க, வெளியே எங்கேயும் போயிடாதீங்க, நாங்க பாதுகாப்பா இருப்போம்னு சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துப்பாரு. நாம தான் டே நைட் இங்க இருக்கோம். சரி உட்காருங்க நாராயணன். சார், February 30 என்னோட பிறந்தநாள்னு சொன்னா நீங்கள் நம்புவீங்களா? அந்த பொசிஷனில் தான் நானும் இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அடுத்த ஒருத்தன் சாகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நானே கூடி வரேன் சார்.
இந்த காஃபி. மா ஃப்ளாட் பிடிச்சிருக்கா? என்னடா கேட்டுக்கிட்டு உன் கேஸ் விஷயமா இங்கே வந்திருக்கோம், அவ்வளோதான். திவ்யா வந்திருக்கா. பாலா பாம்பே போயிருக்கானா, அதான் இங்கே சாப்பிட சொன்னேன். சாப்பிட மாட்டேன்னுட்டா. போய் நீயாவது அவனை சாப்பிட கூப்பிட்ற. திவ்யா, அம்மா சாப்பிட சொன்னாங்கல்ல, ஏன் சாப்பிடல? ஏய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அக்கா தானே? போன வருஷம் செமஸ்டர் லீவில் அக்காவோட ஜாலியாக இருந்த வீட்டில் இப்போ அவ இல்லாம நான் மட்டும் தனியா முடியல. யார் சொன்னாங்க? உனக்கு பாலா, அப்பா, எங்க அம்மா எல்லாரும் இருக்கும். போதுமா? போய் சாப்பிடு.